رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நதியில் மிதந்து வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து வளர்த்தவர் யாருடைய குடும்பத்தினர்? இதுக்கான ஆன்சர் ஃபிர்அவுன் குடும்பத்தினர். புனித மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த மாதத்தின் கடைசி நாளில் உள்ளோம். புது வருடம் முஹர்ரம் பிறை பிறக்கப் போகிறது. சவுதி, துபாய் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸில் இன்றைக்கி முஹர்ரம் பிறை பிறந்திருக்கும். நமக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை பிறக்கும். இங்கிலீஷ் நியூ இயர் தான் நாம் கொண்டாடக்கூடாது, ஹராம். ஆனால் ஹிஜ்ரி வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இதன் முதல் நாளை நாம் நியூ இயராக கொண்டாடலாம். இதன் முதல் நாளில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நல்ல சமையல் செய்ய வேண்டும். ஸ்பெஷலான தொழுகை, துவாக்கள் ஓத வேண்டும். அப்படி செய்தால் இந்த வருடம் முழுக்க சிறப்பாக வாழலாம் என நிறைய பேர் தவறான நம்பிக்கை கொண்டுள்ளனர். மற்ற நாட்களைப் போலதான் முஹர்ரம் மாதத்தின் முதல் நாள். புனித மாதம் முஹர்ரம் மாதம் என்ற அடிப்படையில் இந்த மாதத்தின் எல்லா நாட்களும் சிறப்பான நாட்கள்தான். ஆனால் கொண்டாட்டத்திற்குரிய நாள் அல்ல. ஈத் பெருநாள், ஹஜ் பெருநாள், இந்த 2 நாட்களை தான் கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறது. அதனால் ஹராமான ஷிர்கான செயல்கள் எதுவும் செய்யாமல் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறையை நாம் பின்பற்றினால் நரகம் செல்ல நேரிடும் என்பதை கவனத்தில் கொண்டு நடக்க வேண்டும். முஹர்ரம் மாதம் முதல் நாளில் நாம் ஏதாவது துவா எடுத்து ஓதினால் வருடம் முழுக்க அதை ஓதுமாறு பாருங்க. குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு மட்டுமல்ல இந்த துவாக்கள், நம் வாழ்நாள் முழுக்க ஓத வேண்டிய துவாக்கள் அவை. வருடம் முழுக்க, ஆயுள் முழுக்க அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்கிறேன். முஹர்ரம் பிறை 1 முதல் ஓத ஆரம்பிங்க. இனி எதை பற்றியும் கவலை தேவையில்லை. எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்துப்பான். ஃபஸ்ட்டு துவா சொல்கிறேன். யா ஹையூ யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். யா ஹையூ யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். இதோட மீனிங் என்னென்னா, என்றென்றும் ஜீவித்திருப்பவனே, நிலைத்திருப்பவனே, உன் அருளால் ரட்சிக்க வேண்டுகிறேன். எனது சகல காரியங்களையும் எனக்கு சீராக்குவாயாக. கண்ணிமைக்கும் நேர அளவு கூட என்னை என்பால் சார்ந்திருப்பவனாக ஆக்கிவிடாதே. கண்ணிமைக்கும் நொடி கூட அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து விலகாமல் நம்மை காக்கும் சக்தி வாய்ந்த துவா. இந்த துவாவில் கேட்டால் அல்லாஹ் உடனே பதிலளிக்கக்கூடிய அல்லாஹ்வின் சிறந்த பெயர்களான அல் ஹையூ, அல் கய்யூம் என்ற இந்த 2 இஸ்முக்களை கொண்டு துவா செய்கிறோம். அதனால் இந்த துவாவை ஓதினால் அல்லாஹ்விடமிருந்து நோ என்ற பதில் வராது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவன் பொறுப்பில் எடுத்துக்கொள்வான். நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் துவா இது. காலை மாலை ஓதும் துவாக்களில் இதுவும் ஒன்று. அதனால் காலை மற்றும் மாலை இந்த துவாவை ஓதி வரலாம். வருடத்தின் ஆரம்ப நாளிலேயே அல்லாஹ்வின் முழு பாதுகாப்பை, முழு உதவியை அவனுடைய சிறந்த பெயர்களை கொண்டு கேட்கிறோம். இதை ஓதும் நாள் நமக்கு வெற்றி உறுதியாக விட்டது. இன்றோடு நிறுத்தாமல் இனி வரும் ஒவ்வொரு நாளும் ஓதினால் இந்த வருடம் முழுக்க அல்ல, நம் ஆயுள் முழுக்க நாம் நினைத்ததை விட நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் எந்த குன்றின் அருகே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்றார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.